இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டர் இன் மாயா. ஓகே, ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி அனிமேஷன்ஸ் இல்லாட்டி வாட் எவர் த டெக்ஸ்சர்ஸ் ஸ்லைட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். ஓகே, ரெண்டரிங் அப்படின்னா we are going to take a output. ஓகே, சரியா? ஸோ இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டருக்கு தேவையான செட்டிங்ஸ். ஓகே, ஸோ அந்த விண்டோஸ்ல நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைட்ஸ், அதுக்கு அதோடைய ஷேடோஸ். ஓகே, ஸோ லைட்ஸுக்கு எப்படி ஷேடோஸ் வரும், ஓகே, ஸோ எவ்வளோ சாஃப்டாக வரும், ஓகே, ஸோ எதுக்காக ஷேடோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, லைட்டோட ஃபாலோ லைட் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோடைய மோஷன் பிளர். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட பிளர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லைட் எடிட்டர். ஓகே, ஸோ ஒரு லைட்டுக்கு அது வந்து நம்ம பேனல்லே வச்சு எவ்வளவு ஈஸியா எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ மாயாவுக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இப்போ மாயா ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு செட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ரெண்டு செட்டிங்ஸ்ல இப்போ டிராப் டவுன் மெனு டு யுவர் லெஃப்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் டவுன் மெனுல ரெண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டர் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். ஸோ அதுல ரெண்டர் செட்டிங்ஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓபன் ஆகும். சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டர் இங்க போய் ஒரு அடியும் எடுக்காம உங்களுடைய வியூ போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே ரெண்டர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது இங்க தெரியும். சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ரெண்டர் செட்டிங்ஸ் விண்டோ ஓபன் ஆகும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம ரெண்டர் யூசிங். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் டைப்ஸ். ஓகே, மாயால வந்து ரெண்டர் டைப்ஸ் நிறைய இருக்கு. மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர் இருக்கு, ஹார்ட்வேர் ரெண்டர் இருக்கு, ஹார்ட்வேர் ரெண்டர் 2.0 இருக்கு, மென்டல் ரே இருக்கு, மாயா வெக்டார் இருக்கு, அண்ட் ஆல்சோ அர்னால் ரெண்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல நீங்க எதை வச்சு ரெண்டர் பண்ண போறீங்க அப்படின்றது இங்கேயே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரெசல்யூஷன். ஓகே, டெஸ்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு எவ்வளவு வேணும். ஓகே, ஸோ ஒரு ரெசல்யூஷன் நீங்க அங்க வச்சிருப்பீங்க, உங்களுடைய ரெண்டர் செட்டிங்ஸ்ல வச்சிருப்பீங்க. அதுல வந்து டெஸ்ட் ரெண்டர் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும். ஓகே, பிகர் சைஸ் வேணும்னா நீங்க இது செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மாலர் சைஸ் வேணும்னா நீங்க இதுலயே போய்க்கலாம். ஓகே, இல்லாட்டி கேமரா பேனல் சைஸ் இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் திஸ். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க போயிட்டு நீங்க செட்டிங்ஸ் மாத்திக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷெல்ஃப்ல தனியா ரெண்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல்ஃபே இருக்கும். ஸோ அந்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ லைட்ஸ் ஃபர்ஸ்ட் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனல் லைட், பாயிண்ட் லைட், ஸ்பாட் லைட், அதுக்கப்புறம் ஏரியா லைட், வால்யூம் லைட். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா. ஓகே, கேமராக்கு பக்கத்துல மெட்டீரியல் எடிட்டர், அதுக்கப்புறம் உங்களோட மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்டே பார்த்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விண்டோஸ், ரெண்டரிங் விண்டோஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ சிம்பிளா ஒரு ரெண்டர் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிளேனும் ஒரு ஆப்ஜெக்டும் போட்டிருக்கேன். சரியா? ரெண்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த விண்டோஸ்குள்ள போயிட்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் கரண்ட் ஃப்ரேமை ரெண்டர் பண்ண சொல்லும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ரேமை ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது அர்னால் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் கோ டு த ரெண்டர் செட்டிங்ஸ், இதுல போயிட்டு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இப்போ நான் ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா இமீடியட்டா நம்மளுக்கு ரெண்டர் ஆனது இமேஜ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட் இருக்கு. எங்கிருந்து லைட் வருது அப்படின்னா இதுல மாயால எப்பயுமே வந்து டிஃபால்ட் லைட் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் லைட்டுக்கு ஷேடோஸ் அதெல்லாமே ஆன் ஆயிருக்காது. ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லைட்ஸ்க்கும் நம்ம ஷேடோஸ் ஆன் ஆஃப் அதெல்லாம் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. ஓகே, சோ இது வந்து என்ன சாஃப்ட்வேர்ல ரெண்டர் ஆயிருக்கு அப்படின்றது இந்த வியூல நீங்க பார்க்க முடியும். சரியா? சோ திருப்பி ரெண்டர் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் திருப்பி இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அது ரெண்டர் ஆகும். சோ இந்த ரெண்டர் வியூல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் இருக்கும். நீங்க ஃபைல் மெனுஸ்ல போய் நீங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இமேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியூ ரீஜன், ஏதாவது ஒரு செலக்டட் ரீஜன் மட்டும் நீங்க வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீடு அண்ட் ப்ரீவியஸ் ரெண்டரை வந்து ரீஜன் வைஸா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ரெண்டரை வந்து நீங்க ரீடு பண்ணிக்கலாம். ஓகே, ஐபிஆர் ரெண்டர், ஓகே, போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டர் அண்ட் ஆல்சோ ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க ரெண்டர்ல பாத்தீங்களா, ஸோ அது வந்து இங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே, என்ன சேனல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த ரெட் சேனல் வேணும்னா ரெட் சேனல், கிரீன் சேனல், ப்ளூ சேனல் அண்ட் ஆல் சேனல்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சேனலுமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப், ஓகே, ஸோ ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கேயே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 0 தான் வந்து நம்மளுடைய டிஃபால்ட் ஓகே சைஸ். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தோம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ரெண்டர் அவுட்புட்ல இருந்து கரண்ட் ஃப்ரேம் அந்த ரெண்டர் விண்டோல இருந்து பார்த்தோம். ஓகே, சோ இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தட் இஸ் உங்களோட வியூ போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ போர்ட் மெனுல ரெண்டரர் அப்படின்னு இருக்கு. சோ அந்த ரெண்டரருக்குள்ள போனீங்கன்னா வியூ போர்ட் 2.0 லெகசி டிஃபால்ட் வியூ போர்ட், அதுக்கப்புறம் ஹையர் குவாலிட்டி வியூ போர்ட் லெகசி, அதுக்கப்புறம் மென்டல் ரே. ஓகே, சோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்க வியூ பண்றதுக்கு என்ன ஹையரா லெகசியா வியூ பண்ணணும் அப்படின்னா சோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு செலக்ட். ஓகே, சோ ஹையர் குவாலிட்டியா போகணும்னா லெகசி ஹையர் குவாலிட்டி வியூ போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹையர் குவாலிட்டியா போகும். அதுவும் மென்டல் ரேலையும் நீங்க பார்த்துக்கலாம். சரியா? சோ இந்த இடத்துல ரெண்டரர் அப்படின்ற ஒரு மெனுஸ்ல இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே வியூ போர்ட்ல லைட்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ டிஃபால்ட் லைட்ஸ், அதுக்கப்புறம் எல்லா லைட்டுமே இருக்கு அப்படின்னு 7, இதோட ஷார்ட்கட் கீ வந்து 7. எல்லா லைட்டுமே என்னென்ன லைட்ஸ் எல்லாம் நீங்க உள்ள போட்டிருக்கீங்களோ எல்லா லைட்டுமே வந்து இங்க காமிக்கும். அண்ட் ஆல்சோ செலக்டட் லைட்ஸ், இப்போ நான் எந்த லைட்டுமே போடல அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கல. சரியா? சோ அதே மாதிரி பேனல்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ பேனல்ஸ் வந்து எந்த கேமராக்கு போறீங்க அப்படின்றது இங்க இதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம லைட்டிங் குள்ள போலாம். சோ அந்த லைட்டிங் போறதுக்காக நான் இப்போ கார் மாடல் ஒன்று செலக்ட் பண்றேன். ஓகேவா? சோ கார் மாடல் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சோ ஒரு கார் மாடல். ஓகே, சோ இப்போ இதை நம்ம லைட் பண்ண போறோம். சோ இப்போதைக்கு இருக்கிற லைட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ இப்போ ஒரு மாடல் இருக்கு. ஓகே, இதுல மென்டல் ரேல போட்டிருக்கிறதுனால அப்படியே இருக்கு. சோ இப்போ இதோட ரெண்டர் செட்டிங்ஸ்ல போயிட்டு நான் மென்டல் ரே அப்படின்றது செலக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, சோ இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாத்துக்குமே இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ see கலர் மேனேஜ்மெண்ட் வேணும்னா கலர் மேனேஜ்மெண்ட். ஓகே, சோ ஃபைல் அவுட்புட் என்ன நேமா நீங்க அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இமேஜ் ஃபார்மட்ஸ். ஓகே, சோ நீங்க என்ன ஃபார்மட்ல நீங்க அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்றது இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸா எடுக்கிறீங்களா இல்லாட்டி வீடியோவா எடுக்கிறீங்களா அப்படின்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னா you can go for compression and also name dot extension dot number or else name dot number dot extension. so அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரேம் ரேஞ்ச், கேமரா எந்த கேமரா நம்ம ரெண்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ ஃபைல் சைஸ், இமேஜ் சைஸ் அதை வந்து இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டரா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா டேப்ஸுமே மாறிட்டே வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, சோ ஆர்னால்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டா எடுக்கணுமோ சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேப்ஸும் மாறும். ஓகே, சோ இப்போ ஆர்னால்டுக்கும் மென்டல் ரேக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும். so that we can get effective result from the settings. okay, so quality settings இருக்கு, scenes இருக்கு, configuration இருக்கு, diagnostic இருக்கு. so இப்போ quality வந்து எனக்கு ஹையரா வேணும் அப்படின்னா I can just increase it. சரியா? so increase பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போறேன். இப்போ லைட் கொடுக்க போறேன். சரியா? சோ மென்டல் ரே எடுத்திருக்கேன். லைட்ஸ் என்னென்ன லைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிரியேட் குள்ள போயிட்டு லைட்ஸ். ஓகே, சோ இத கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓகேவா? சோ ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ambient லைட் இருக்கு, டைரக்ஷனல் லைட் இருக்கு, பாயிண்ட் லைட் இருக்கு, ஸ்பாட் லைட் இருக்கு,
ஏரியா லைட் இருக்கு அண்ட் ஆல்சோ வால்யூம் லைட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பாட் லைட்டுக்கு போகலாம். சரியா? ஸ்பாட் லைட் நான் போட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் வந்து இங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ W பிரஸ் பண்றேன். W பிரஸ் பண்ணி இப்படி பேக்ல மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு அவுட்புட் தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த லைட்டை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி கரெக்டா எப்படி வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த பக்கம் வேணுமோ நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா நீங்க லைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி டாப்ல இருந்து எனக்கு லைட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டா எனக்கு தெரியும். ஸோ இப்போ டாப் வியூல போயிட்டு இ பிரஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? இ பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு நான் இப்போ டாப் வியூல இருந்து போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு காமிக்கும். ஸோ பாருங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்பாட்டை மட்டும் அது டார்கெட் பண்ணுது. ஓகே, ஸோ ஒரு ஸ்பாட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் லைட்டோட ஆட்ரிபியூட் பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட் எடிட்டர்ல ஸ்பாட் லைட்டோட ஷேப் இருக்கும். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லைட்ஸ் இருக்கோ எல்லா லைட்ஸ்க்குமே நீங்க ஸ்பாட் லைட்ல இருந்தோ இல்லாட்டி எந்த லைட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த லைட்ல இருந்து வேற லைட்டுக்கு நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ நீங்க இப்ப எனக்கு ஸ்பாட் லைட் வேணும், எனக்கு பாயிண்ட் லைட் வேணும் அப்படின்னா இதுல இருந்து நீங்க போயிட்டு பாயிண்ட் லைட்டை நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர். ஓகே, ஸோ உங்க லைட் கலர் என்ன கலர் வேணும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சைன் கலர் ஆர் எல்ஸ் ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கொடுத்துக்கலாம். ரெட் கலர் வேணா ரெட் கலர். ஓகே, ஒயிட் கலர் இஸ் அ டிஃபால்ட் கலர். ஸோ அதனால ஒயிட் கலர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டின்றது பிரைட்னஸ் ஆஃப் த லைட். ஓகே, நம்ம வீட்டுல எல்லாம் போடுறோம்ல 60 வாட்ஸ் பல்ப், 70 வாட்ஸ் பல்ப், டியூப் லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்ப், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அது உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எனக்கு 3 டைம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்க எமிட் அப்படின்னு இருக்கு. எமிட் டெஃப்யூஸ் அண்ட் எமிட் ஸ்பெகுலர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எமிட் பண்ணணும். எமிட் ஸ்பெகுலர் இல்ல அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஷைனினஸ் இல்ல. எமிட் ஸ்பெகுலர் அண்ட் டெஃப்யூஸ் நார்மல் கலர் வந்து டெஃப்யூஸ், நார்மல் லைட் வந்து பாத்தீங்கன்னா டெஃப்யூஸ், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் ஆல்சோ டிகே ரேட் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கோன் ஆங்கிள். இந்த கோன் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லைட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். சரியா? இந்த கோன் ஆங்கிளை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுடைய லைட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் பெனும்பரா ஆங்கிள். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் ஐ கேன் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு இப்போ நான் இது இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் பண்ணாம இந்த 0 கொடுக்குறேன். இதோட லைட்டோட எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஓகே, ஸோ இந்த பெனும்பரா ஆங்கிளை வந்து நான் ரெடியூஸ் பண்ண யூ see the light. ஓகே, லைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா வந்து கிரேடியண்டா இது வந்து ஃபால் ஆஃப் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியா பண்ணிக்கலாம். அண்ட் டிராப் ஆஃப். ஓகே, ஸோ டிராப் ஆஃப் வேற அண்ட் ஆல்சோ பெனும்பரா ஆங்கிள் வேற. டிராப் ஆஃப் அப்படின்னா லைட் டிராப் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ இதோட ஸ்ப்ரெட் ஆகாம உங்களுக்கு லைட் டிராப் ஆஃப் ஆகும். ஸோ வேணும்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லைட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ லைட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபாகோட ஸ்ப்ரெட் இன்டென்சிட்டி அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த லைட் எஃபெக்ட்ல போய் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிகே ரீஜன். உங்களுடைய ரீஜன் டிகே ரீஜன் எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேடோ நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்த ஷேடோவை பத்தி பார்ப்போம். ஷேடோ என்ன கலர்ல வேணும், எப்படி வேணும் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஷேடோஸ் இங்க ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் மென்டல் ரேஞ்ச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இங்க வந்து செட்டிங்ஸ் மாறிடும். ஸோ ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ இப்போ மென்டல் ரே செட்டிங்ஸ்ல இருக்கிறதுனால மென்டல் ரே செட்டிங்ஸ் வந்து இங்க காமிக்குது. உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குமோ ஸோ அதை வந்து காமிக்குது. ஸோ லைவாவே நீங்க ரெண்டர் பண்ண மாடலை வந்து பார்க்கலாம் இன் ரெண்டர். ஏன்னா பிகாஸ் இது எப்படி மென்டல் ரேல ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய செட்டிங்ஸ் மென்டல் ரேல இருக்கு அண்ட் ஆல்சோ இதோட டெக்ஸ்சர்ஸும் நம்ம மென்டல் ரேல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்டல் ரே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதுவே பாத்தீங்கன்னா உங்களோட வியூபோர்ட் 2.0ல தெரியாது. அண்ட் ஆல்சோ லெகசி ஹை லெவல் குவாலிட்டியில கொடுத்தீங்கனாலும் யூ கான்ட் வியூ இட் பிகாஸ்
இந்த டெக்ஸ்சர் தட் இஸ் இந்த காருக்கு கொடுத்திருக்க டெக்ஸ்சர் பாடியோட டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ரே பெயிண்ட் கார் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவுட்புட் தெரியல. இதுவே நம்ம நார்மல் கார்ல எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தோம்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேடோவும் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஷேடோ வேணாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் ஆஃப் த ஷேடோ இன் யுவர் ஸ்பாட்லைட். கீழே வந்தீங்கன்னா you see ray trace shadow attribute. okay, so அதுல வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா you can take that off. சரியா? இது நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a spotlight. okay, so spotlight இல்லாம next என்ன லைட் இருக்கலாம் பார்த்தலாம். ஓகே, point light. okay, so இப்போ point light இந்த டாப்ல போடுறேன். ஓகே, so இது வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் லைட்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்மால் ஏரியாக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பல்ப்ஸ், சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இது இந்த ஸ்பாட் பக்கத்துல இருக்க உங்களோட பிரைட்னஸ் அதிகம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அது எக்ஸ்பேண்ட் ஆக அது வந்து ஃபால் ஆஃப் இருக்கும். சோ இது இந்த லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் when it is in a lower area. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா கலர் இருக்கு. ஓகே, பாயிண்ட் லைட்ல கலர் இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு, அண்ட் நீங்க பார்க்கக்கூடிய ஸ்பாட் லைட்ல இருக்கக்கூடிய கோன் ஆங்கிள், பென்ட்ரா ஆங்கிள் அதெல்லாமே இதுல இருக்காது. ஓகே, லைட்ஸ் எஃபெக்ட் ஷேடோஸ் எல்லாமே வந்து நார்மல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட். இட்ஸ் a global light. ஓகே, சோ global light அப்படின்னும் போது இது 360 டிகிரில உங்களுக்கு லைட்டை வந்து பிளாட்டா டிரான்ஸ்பரண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோன் ஆங்கிள் போடுறேன், கோன் லைட் போடுறேன். சரியா? இந்த கோன் லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் காமிக்குது. சோ இப்போ இத ஆம்பியன்ட் லைட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்டென்சிட்டியை வந்து நான் கம்மி பண்றேன். சோ 0.2 அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா என்னுடைய குளோபல் illuminity that is intensity வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ நீங்க குளோபலா உங்களுக்கு லைட் வேணும், இப்போ ஸ்பாட்லைட் வச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு குளோபலா லைட் வேணும் அப்படின்னா இந்த ஆம்பியன்ட்டை யூஸ் பண்ணி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஆம்பியன்ட் லைட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் 0.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் லைட் வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஸ்பாட்லைட் வந்து செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி I'm going to place it இத டாப்ல கொஞ்சம் டாப்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, சோ இப்போ என்னுடைய ஆம்பியன்ட் லைட்டை வந்து இப்போ 0 பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த ஷேடோ இல்லாம இருக்கிறதுக்காக இந்த ஆம்பியன்ட் லைட்டை போட்டு 0.1 கொடுத்தீங்கன்னா you see that இந்த லைட்டோட எஃபெக்ட் வந்து மோர் தென் இந்த லைட். ஓகே, சோ ஈஸியா உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியும் with the help of ambient light. பட் இப்போ உங்களுக்கு குளோபல் லைட் வேணும்னா நீங்க குளோபல் லைட்டா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ஷனல் லைட். டைரக்ஷனல் லைட் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ஷன்ல லைட் கொடுக்கும், பட் எல்லா டைரக்ஷன்லயும் உங்களுக்கு illuminate ஆகும். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைரக்ஷன் கீழே வைக்கணும். சன்லைட் வைக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ்டீரியர்ஸ்க்கு இன்டீரியர்ஸ்க்கு இருந்தாலும் சரி சன்லைட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ இந்த டைரக்ஷனல் லைட் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஸ்பாட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து குளோபலா அது உங்களுக்கு 360 டிகிரில உங்களுக்கு லைட் தரும். இதோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா சேம் as கலர், இன்டென்சிட்டி, ஷேடோஸ் இது எல்லாமே எல்லா லைட்டுக்கும் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சரியா? சோ ஸ்பாட் லைட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஏரியா லைட். சரியா? சோ இப்போ ஏரியா லைட் போட்டிருக்கேன், ஏரியா லைட் கொண்டு வந்து டிராக் பண்ணேன். ஓகே, சோ இந்த ஏரியா லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா லைட் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்போ இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, சோ இப்போ அதை ஜூம் பண்றேன். சோ எந்த டைரக்ஷன்ல ஒரு லைன் இருக்கோ சோ அந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்கும். சோ யூ கேன் இன்க்ரீஸ் இட். சோ இன்க்ரீஸ் பண்ண you see that இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு லைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்போ இன்டென்சிட்டியை நான் சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ லைட்டை வந்து நான் ஸ்கேல் பண்றேன். ஸ்கேல் பண்ணா சோ அதுக்கேற்ற லைட் வந்து லைட் எஃபெக்டிவ் வந்து இந்த லைட்ல இருக்கும். சோ ஐ கேன் ஜஸ்ட் கோ க்ளோசர் ஆர் லாங்கர். சரியா? சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், காமன் ஆப்ஷன்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரியே தான் இது இருக்கும். ஸ்பாட் லைட்டுக்கும் ஓகே, ஸ்பாட் லைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ நான் இந்த ஏரியா லைட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணி டாப்ல வச்சு ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? சோ டாப்ல மட்டும் நீங்க வச்சு ஜஸ்ட் ரெண்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்பாட் லைட் போடுறேன். ஓகே, சோ இப்போ நம்ம ஷேடோஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே,
ஷேடோஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல நீங்க எந்த லைட் போட்டாலும் கண்டிப்பா அதுக்கு ஷேடோ இருக்கணும். பட் மாயால நீங்க லைட் போட்டா ஷேடோ வேணுமா வேணாமான்றது இட்ஸ் அப் டு அஸ். ஓகே, ஸோ ஒரு ஏரியால நீங்க 2 லைட் போட்டிருக்கீங்க அப்படின்னா 2 லைட்டுக்குமே ஷேடோ கொடுக்கும்போது அதுக்கு 2த்துக்குமே ஷேடோ வருது. அதுவே 4-5 லைட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த 4-5 லைட்டுக்கும் நம்ம ஷேடோ கொடுத்தா இட் பி கிளம்சி. ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு எந்த லைட்டுக்கும் நம்ம ஷேடோ வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து ஸ்பாட் லைட் போட்டிருக்கேன். சரியா? ஸ்பாட் லைட்டுக்கு இப்போ ஷேடோ ஆன் பண்ண போறேன். எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கீழே வரேன். கீழே லைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. லைட் எஃபெக்ட்ஸ் கீழே டிகே ரீஜன் கீழே ஷேடோ கலர் இருக்கு. ஸோ ஷேடோ கலர்ஸ் நீங்க மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெப்த் மேப் ஷேடோ அப்படின்னு இருக்கு. ஸோ நான் டெப்த் மேப் ஷேடோவை யூஸ் டெப்த் மேப் ஷேடோன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே just go for a viewport. okay, so viewport tool இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2.0 இதுல வந்து எனக்கு இங்க ஷேடோ தெரியணும் அப்படின்னா just லைட்டிங்ஸ் போய்க்கோங்க. லைட்டிங்ஸ்ல you have shadows கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ லைட்டை செலக்ட் பண்ணி T பிரஸ் பண்றேன். T அப்படின்றது டார்கெட். ஓகே, ஸோ எந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்க லைட் வந்து வரணும் அப்படின்றத இங்க நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இங்க உங்க லைட் வந்து ஷேடோவை இங்க கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த ஷேடோ வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி யுவர் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க 512 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ 24 அப்படின்னு கொடுக்கணும். பாத்தீங்கன்னா உங்க ஷேடோ வந்து ரெசல்யூஷன் கம்மியாகி இட் இல் பி இன் பிளாக்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷேடோ வந்து டெப்தா வரும். ஓகே, ஸோ இஃப் ஐ கோ வித் 64 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கியா இருக்கும் உங்களோட ஷேடோ. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். 512க்கு இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? 512க்கு இல்லாட்டி 240. ஓகே, 240 கொடுத்துட்டு இப்போ என்னுடைய அவுட்புட்ல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் அவுட்புட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது. ஓகே, அவுட்புட். ஸோ இங்க போயிட்டு நீங்க ஃபில்லட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா யூ see the smoothness of the shadow. ஓகேவா? ஸோ நீங்க கம்மியா கொடுத்துட்டு நீங்க ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து merge ஆயிடும். ஓகே, பிளாக்கியா தெரியாம merge ஆயிடும். அதே மாதிரி நீங்க பயாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் move the shadow. ஓகே, ஸோ இப்போ இதுல 512 that is இன்க்ரீஸ் பண்ற ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க அதே மாதிரி ஃபில்டர் சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 1024 வரைக்கும் யூ கேன் யூஸ். ஓகே, ஸோ அதுக்கு மேல போனா கொஞ்சம் ரெண்டரிங் டைம் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெப்த் மேப் ஷேடோ. சரியா? ஸோ டெப்த் மேப் ஷேடோ இல்லாம இப்போ நான் மென்டல் ரே யூஸ் பண்றதுனால ஐ கேன் யூஸ் ரேட்ரேஸ் ஷேடோ. 2 டைப்ஸ் ஆஃப் ஷேடோஸ் இருக்கு. ஒன்னு டெப்த் மேப் ஷேடோ அண்ட் ரேட்ரேஸ் ஷேடோ. ஓகே, ஸோ இப்போ ரேட்ரேஸ் ஷேடோ யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ ஏன்னா நான் இப்போ மேக் ஷுர் தட் நீங்க உங்களுடைய ரெண்டு செட்டிங்ஸ்ல மென்டல் லேல இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வந்து மென்டல் லேல தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த யூஸ் ரேட்ரேஸ் ஷேடோ யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ யூஸ் ரேட்ரேஸ் ஷேடோ அதை கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா என்னுடைய ஷேடோ வந்து ஷார்ப்பாகவும் அண்ட் ஆல்சோ குவைட் பெர்ஃபெக்டாகவும் இருக்கு. ஓகே, ஸோ இதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷேடோவோட ரேஸும் இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ கெட் அ சாஃப்ட் அவுட்புட் ஷேடோ. ஓகே, ஸோ உங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்டாகவும் ஓகே அண்ட் ஆல்சோ கிளியர் ஷேடோவும் உங்களுக்கு கிடைக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் யூஸ் ரேட்ரேஸ் ஷேடோ. சரியா? ஸோ இங்க ரேஸோட டெப்த்தும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். இஃப் இட் இஸ் லோவர் ஓகே, ஸோ கம்மியா இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷேடோ வந்து இருக்கும். சரியா? ரெண்டர் பண்ணி பார்க்க. ஸோ பாத்தீங்கன்னா நான் அதிகமா வச்சிருக்கும் போது இந்த இடத்துல சாஃப்டா இருந்தது. தட் இஸ் எட்ஜஸ் ஆஃப் த ஷேடோ வந்து சாஃப்டா இருந்தது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடோஸ் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்க இந்த ரேட்ரேஸ் ஷேடோவோ இல்லாட்டி டெப்த் மேப் ஷேடோலயோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த லைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட், டைரக்ஷனல் லைட், பாயிண்ட் லைட், ஸ்பாட் லைட் அண்ட் ஏரியா லைட். சரியா? ஸோ அதோட ஷேடோஸும்
நீங்க இப்ப பாத்தீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது fall off. ஓகே, சோ இப்போ நம்ம fall off பார்க்க போறோம். சரி, சோ fall off அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் fall off வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா, சோ அந்த fall off அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல decay rate அப்படின்னு இருக்கும். சோ இப்போ இங்க நான் ஸ்பாட்லைட் போட்டிருக்கேன். ஓகே, இந்த கிளான் சர்ஃபேஸ்க்கு இந்த ஸ்பாட்லைட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ஸ்பாட்லைட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆட்ரிபியூட் குள்ள வந்தீங்கன்னா you see lot of options here. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா decay rate அப்படின்னு இருக்கும். சோ அந்த decay rateல 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு linear, quadratic and cubic. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it follows the light in square. Okay, so இப்போ first one linear. Okay, so quadratic and also cubic. Quadratic வந்து பாத்தீங்கன்னா real time output கிடைக்கும் and also linear போறேன் first. இப்போ first one linear போட்டோன்னே பாத்தீங்கன்னா என்னுடைய லைட் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சோ இப்போ இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு W press பண்றேன். W press பண்ணிட்டு if I go closer பாத்தீங்கன்னா closer போக போக உங்களுடைய லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சமா அதிகமா இருக்கு. ரைட், சோ இப்போ இதுல போயிட்டு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றேன் 20. சோ பாத்தீங்கன்னா நான் 20 கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. I go for 50. ஓகே, சோ அதுக்கு நான் இப்போ இங்க போயிட்டு கீழே போயிட்டு ஷேடோஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். சோ எவ்வளவு கிளியரா வருது அப்படின்னு யூஸ் டெப்த் மேப் ஷேடோ. சோ இதை கொடுத்தானே உங்களுக்கு ஷேடோஸ் வரணும். ஓகே, go down here. ஓகே, அதுல ஷேடிங்ல போயிட்டு ஜஸ்ட் லைட்டிங்ல போயிட்டு ஜஸ்ட் go for shadow. ஓகே, ஷேடோ கொடுத்தோன்னே you see ஷேடோ வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. So I go for 1024. okay, or else I go for use rated shadow. சரியா, சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இங்க மாத்திக்கலாம். சரியா, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைட் வந்து எஃபெக்டிவா இந்த பிளேஸ்ல இருந்து இங்க வரைக்கும் வருது. சோ நீங்க பக்கத்துல போக போக அதோட பிரைட்னஸ் வந்து fall off வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஓகே, சோ இது ரியல் டைமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா you have to use quadratic. ஓகே, சோ quadratic கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. So just go back here. இதோட இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். I give 200. so பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டும் பத்தல. so I go with 1000. so இப்போ I come down here. so பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து travel ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. தெரியல, so I can increase the cone angle more. okay, so இன்னைக்கு கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு பெனிங்கோட இதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். so that உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். so இன்னோட இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா so அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, so உங்களுக்கு குவாட்ராட்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் ரியல் வேர்ல்ட் எஃபெக்ட் வந்து இதுல கொடுக்கும். சரியா, சோ இதுலயே போயிட்டு நீங்க கியூபிக் யூஸ் பண்ணிக்கலாம். கியூபிக் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே தெரியல அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் தட் இஸ் fall off டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதுல 20,000 கொடுக்குறேன். சோ 20,000 போட்ட அப்புறம் தான் லைட்டாவே இங்க உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. சோ E கொடுத்து you can see. சோ இந்த மூணுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா you see there is big difference. இதுல வந்து fall off எல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு. if I just go here linear போறேன்னு வச்சுக்கோங்க bleach ஆகுது and also இதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, சோ இதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் so that you can see it. okay, so இது லைட்டா ஸ்ப்ரெட் ஆகுது but not exactly as in the real time. so இதுல போயிட்டு real world. okay, so இதுல போயிட்டு quadratic அப்படின்னு கொடுக்குறேன். இங்க 0 போயிடும். சரியா, சோ இன்னோட கொஞ்சம் கொடுத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா it spreads the light softly. okay, so இந்த லைட் வந்து சாஃப்டா உங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்குது. சோ இந்த fall off ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு லைட்டுமே ரொம்ப ஆப்ஷனுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். சரியா, சோ fall off வேணும்ன்றதுல கொடுத்துக்கலாம் or else you can just take that off and make this smaller to 1. okay, so default லைட்க்கு வந்துடும். சரியா, so அதுக்கப்புறம் I go for ambient light. ambient light ஒன்று போட்டுட்டு I just take it to the top and reduce it to 0.25. okay, so பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு output கிடைக்கும். you can make it 115. okay, so 15 கொடுத்தீங்கன்னா you see the output here. okay, so ரொம்ப அழகா உங்களுக்கு அந்த output கிடைக்கும். சரியா, so இது வந்து பாத்தீங்கன்னா fall off ல ரொம்ப
இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எப்பயாவது உங்களுக்கு ஃபால் ஆஃப் தேவைன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோஷன் பிளர். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு ஜம்ப் இன்டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ சேவ் அஸ் கொடுத்து ஐ கோ ஃபார் ஃபால் ஆஃப். ஓகே, ஸோ இதில் போயிட்டு சாம்பிள் ஹவுஸ் லைட் ஃபால் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறேன். சரியா? So motion blur. Okay, so motion blur க்கு I have done an animation. இதுல வந்து பாத்தீங்கன்னா bouncing ball. Okay, don't change கொடுத்தேன். So bouncing ball வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி bounce ஆகும். சரியா? So இந்த bouncing ballல என்ன பண்ண போறேன் அப்படின்னா motion blur கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிள். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, செலக்ட் பண்ணிட்டு what you have to do is இந்த வியூ போர்ட்லயே நீங்க இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் பிளர் ஆப்ஷன். இப்போ நான் பிளே பண்றேன். ஸோ இப்படி பிளே ஆகுது. ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து ரியல் டைம்ல பிளே ஆகல. அது பண்றதுக்காக இந்த ரைட் ஹேண்ட் பாட்டம்ல யூ சி அனிமேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அனிமேஷன் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரியல் டைம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டா டைம் ஸ்லைடர்ல ஓப்பன் ஆகும். அதுல ரியல் டைம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மோஷன் பிளர் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து உங்களுக்கு இங்க கிளியரா தெரியும். சரியா? ஸோ ஈஸியா உங்களுக்கு மோஷன் பிளர் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் இல்லாம ஜஸ்ட் கோ டு யுவர் ரெண்டர். ஓகே, ரெண்டர்ல போயிட்டு இந்த வியூ போர்ட் 2. ஓகே, ஸோ அதுல ஓபன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுல மோஷன் பிளர் இருக்கும். இதை ஆன் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னே இங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. திருப்பி ஆன் பண்ணி டாகிள் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஆன் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி மோஷன் பிளர் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். மோஷன் பிளர் எங்க வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாஸ்டா போகுது, இப்போ நடுவில் ஸ்டாப் பண்ணும்போது அந்த மோஷன் பிளரா வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் மோஷன் பிளர் டு. இப்போ இந்த மோஷன் பிளர்லயும் இப்போ வியூ போர்ட் 2 போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஷட்டர் ஓப்பன் ஆகணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வரைக்கும் வேணா if I just increase the value you can see the amount get increased. Okay, so count எத்தனை வேணும் அப்படின்றத நீங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 32 counts வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பரா இருக்கும் உங்களுடைய மோஷன் பிளர். ஓகே, ஸோ இங்க கம்மியா இருக்கணும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு மோஷன் பிளர் எவ்வளவு தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். டைப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு மோஷன் பிளர் வேணும்னா you can just check it out. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க ரெண்டர் பண்ணும்போது கூட ரெண்டர் செட்டிங்ஸ்ல எந்த செட்டிங்ஸ்ல நீங்க போறீங்களோ ஸோ அந்த செட்டிங்ஸ்ல உங்களுக்கு மோஷன் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல போயிட்டு மோஷன் பிளர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டர் செட்டிங்ஸ் ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ ரெண்டர் செட்டிங்ஸ்ல மாயா சாஃப்ட்வேர். ஸோ மாயா சாஃப்ட்வேருக்குள்ள மோஷன் பிளர். ஸோ மோஷன் பிளர் கொடுக்குறேன். சரியா? ஸோ மோஷன் பிளர்ல இப்போ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் அவுட்புட் ஹியர். ஸோ இப்போ நடுவில் போயிட்டு ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிருக்கேன். அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மோஷன் பிளர் ஆயிருக்கு. ஓகே, இதுலயே வந்து வேல்யூ பிளர் பை ஃப்ரேம் நீங்க அதிகமா கொடுக்க உங்களுக்கு அங்க பிளர் ஆகுது அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மோஷன் பிளர் 2Dல கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் லிட்டில் பிட் மோர். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் ஒரு குளோபல் லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணிட்டு can just go for this and the top la vechittu light la use all lights use பண்ணிக்கிறேன் so that இந்த light வந்து பார்க்க முடியும். and this one can use ambient light. okay, so ambient light எடுத்துட்டு உங்களுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு I can just put it 0.25. okay, so 0.25 எடுத்துக்கிறேன். and இப்போ போய் நம்ம அவுட்புட்ல செக் பண்ணி பார்க்கலாம். okay, so பாத்தீங்கன்னா you see the motion blur here. okay, so உங்களுக்கு frame எத்தனை frame by blur ஆகணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துக்கலாம். இப்போ 2 frame. okay, 2 frames கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. so 2 framesக்கு தகுந்த மாதிரி it will get blur. okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க motion blur on பண்ணிக்கலாம். so viewportல பார்க்கணும் அப்படின்னா you have to use this option. சரியா? so இது மாதிரி motion blur எல்லா ஒரு ரெண்டர் சாஃப்ட்வேர்லயும் இருக்கும். okay, so இது Arnold ரெண்டர் அதுல பாத்தீங்கன்னா you will have motion blur. okay, so அதுக்கும் நீங்க motion blur on பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். so அதே மாதிரி mental ray renderலயும் உங்களுக்கு இருக்கும்.
சாஃப்ட்வேர் ரெண்டர், மென்டல் ரெண்டர் அண்ட் ஆல்சோ ஆனுவல் ரெண்டர், மூணுத்துலயுமே இந்த மோஷன் பிளர்ஸ் இருக்கும். ஸோ மோஷன் பிளர்ஸ் தேவைப்படுற இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? லாஸ்டா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைட் எடிட்டர். ஓகே, ஸோ இதை எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னா விண்டோஸ்ல போயிட்டு ரெண்டரிங் எடிட்டர், இதுல லைட் எடிட்டர் இருக்கும். ஸோ இந்த ஐகானும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்க டிஸ்பிளேல இருக்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் ஃபுல்லாவே இங்க இருக்கும், ரெண்டர் ஐகான்ஸ். ஸோ அதுல லைட் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓபன் பண்ணிட்டு you can see that நீங்க உங்க சீன்ல என்னென்ன லைட்ஸ் இருக்கோ ஸோ எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ambient light. ஸோ ambient light நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். you can see the output here. okay, so வேணும்னா you can release. okay, so எது வேணாமோ அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி just output பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ எனக்கு ஸ்பாட்லைட் மட்டும் வேணும்னா you can isolate it. ஸோ isolate பண்ணும்போது you can see the result of spotlight. okay, so ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ambient lightல போயிட்டு I want green color இல்லாட்டி red colorல வேணும் அப்படின்னா you can just change the color of the ambient. okay, so ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கலரை வந்து மாத்திக்கலாம். ஸோ இப்போ இதுல போயிட்டு ஸ்பாட்லைட்ல நான் வந்து green color இல்லாட்டி red color யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ ரெட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். சரியா? ஸோ இதுலயும் ரெட் கலர் ambient யூஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கலர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாத்துக்குமே ஒயிட் மாத்திடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி, உங்களோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். ஓகே, ஸோ இப்போ எவ்வளவு தேவைப்படுதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டியும் நீங்க ஆட்ரிபியூட் போயிட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க போயிட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ டிகே ரேட் வேணும் அப்படின்னா you can just click and also எவ்வளவு டிகே ரேட் வேணுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை இங்க கொடுத்துட்டீங்கன்னா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஷேடோஸ் ஆன் ஆயிருக்கு, பட் இங்க வியூ பண்ண முடியல. ஜஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இங்க லைட்டிங்ல போயிட்டு ஓகே, இங்க வியூ போர்ட் மெனூஸ்ல லைட்டிங்ல போயிட்டு ஷேடோ அப்படின்னு கொடுங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஷேடோ ரிவீல் ஆகுது. ஓகே, ஸோ இதுல வந்து ஷேடோஸ் எடுக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் தட் ஆஃப். ஓகே, ஸோ ஷேடோ எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஆன் இட். ஓகே, ஸோ இதுல யூ ஹேவ் ஷேடோ ரேஸ். ஓகே, ரேஸோட வேல்யூஸ் வந்து நீங்க அதிகமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டான உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ லைட் எடிட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இட் ஹாஸ் பீன் ஆடட் in recent versions. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டியும் ஆட்ரிபியூட் லைட்டோட ஆட்ரிபியூட்ல போயிட்டு அது மாத்தணும் இல்லாட்டி கலர் மாத்தணும் இன்டென்சிட்டி மாத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட் எடிட்டரை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஈஸியா மாத்திடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங், என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டர்ல அப்படின்றத பார்த்தோம். எப்படி ரெண்டர் பண்ணோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெண்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் லைட் அண்ட் ஷேடோ. ஓகே, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கு அண்ட் எந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஷேடோஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் லைட் ஃபால் ஆஃப் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் ஃபால் ஆஃப் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஷன் பிளர் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு அனிமேட்டட் ஆப்ஜெக்ட் வந்து பிளர் பண்ணி மோஷன் பிளர்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லைட் எடிட்டர் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.